பிரதான் மந்திரி விஸ்வகர்மா திட்டம். ஸோ இந்த திட்டமானது செப்டம்பர் 17, 2023 அன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களால் தொடங்கப்பட்ட திட்டமாகும். ஸோ இதுல 13,000 கோடி வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா அலோகேட் பண்ணியிருக்காங்க. முதல் கட்டமா 5,400 கோடி வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ கைவினை கலைஞர்கள் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற விதமாகவும், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இந்த டூல்ஸ் வாங்கறதுக்கு சப்போர்ட் பண்ற விதமாகவும் இந்த ஒரு திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்தி கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல யாரு பயனடையலாம், ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் இதுல கொடுக்க போறாங்க, அண்ட் இந்த இதுல ட்ரைனிங்ல எப்படி இது பண்றது அப்படின்ற எல்லா கம்ப்ளீட் டீடைல்ஸும் இதுல இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு எடுத்தோம்னா, அந்த கைவினை கலைஞர்கள் அண்ட் அவங்க சார்ந்த தொழிலை ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக இது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது அவங்களோட தொழில் சார்ந்த திறனை வந்து பாத்தீங்கன்னா மேம்படுதல், என்ஹான்ஸ்மெண்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல பண்றாங்க. அண்ட் அதுக்கான அவங்களுக்கு ட்ரைனிங், ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போகும்போது ஒவ்வொரு நாளைக்கு இவ்வளவு ரூபாய் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு கடன் வசதியும் கொடுக்குறாங்க. நீங்க உங்களோட அந்த கைவினை கலைஞர்களோட தொழில் சார்ந்த டூல்ஸ், அதாவது கருவிகள் வாங்குவதற்கான கடன் வசதி ஏற்பாடு பண்ணி தராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் பேமெண்ட்டை ஊக்குவிக்கும் விதமாக அதை உங்களோட தொழில் சார்ந்த துறையில டிஜிட்டல் பேமெண்ட்டை ஊக்குவிக்கும் விதமா சப்போர்ட்டும் பண்ணி தராங்க. ஸோ இதான் இந்த திட்டத்தோட ஒரு முக்கியமான ஒரு அம்சமா பார்க்கலாம். ஸோ இந்த திட்டத்தோட நன்மைகள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேஷன் கிடைக்கும். அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைவினை கலைஞர்கள் இந்த விஸ்வகர்மா திட்டத்தின் அடிப்படையில் நீங்க ஒரு சர்டிஃபைடு ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி டேலண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய திறன் ஊக்குவித்தல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ திறன் சரிபார்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 7 நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் வேற கொடுக்குறாங்க. அண்ட் நீங்க வந்து இதுல இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 15 days மேம்பட்ட பயிற்சியும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 120 மணி நேரம் ஒரு மேம்பட்ட ஒரு ட்ரைனிங் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பயிற்சி ஊக்கத்தொகையாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு 500 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்றாங்க. அண்ட் டூல் கிட் ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லி உங்களோட தொழில் சார்ந்த கருவிகளை வாங்குவதற்கு உங்களுக்கு மானியமாக 15,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடன் ஆதரவும் கொடுக்குறாங்க. அதாவது கொலாட்ரல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய பிணையில்லா கடன்கள் வந்து கொடுக்குறாங்க. 1 லட்சம் ரூபாய் வரையும் கொடுக்குறாங்க. திருப்பி செலுத்துற வசதி வந்து பாத்தீங்கன்னா 18 மாசம், அதாவது 18 மாசம் இஎம்ஐ மாதிரி உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2 லட்சம் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா 30 மாசத்துல நீங்க திருப்பி செலுத்துவதற்கான தவணை காலம் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் வட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான வட்டி தான் கொடுக்குறாங்க. சலுகை விதத்துல வட்டி பார்த்தீங்கன்னா 5% தான் சொல்லிக்கிறாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் சிறு மற்றும் குறு நடுத்தர வர்த்தகம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க தான் இது வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கான ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க. ஒரு பரிவர்த்தனைக்கு 1 ரூபாய் கொடுக்குறாங்க. அதிகபட்சம் 100 பரிவர்த்தனை வரை ஒரு மாதத்திற்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சந்தைப்படுத்துதல் ஆதரவு, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. தேசிய சந்தைப்படுத்துதல் குழு அப்படின்னு சொல்லக்கூடிய என்சிஎம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தரச்சான்றிதழ் அண்ட் பிராண்டிங் இதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இ காமர்ஸ் இணைப்பு, அதாவது ஆன்லைன் இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கண்காட்சியில உங்களோட விளம்பரப்படுத்துறதுக்கான ஒரு ஏற்பாடு, ஒரு ஸ்டால் போடுறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க சப்போர்ட் பண்ணி தராங்க. ரொம்பவே நல்ல விஷயமாவே பார்க்கலாங்க. ஸோ இதுக்கான தகுதி வரம்பு என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ அதாவது குடும்ப அடிப்படையிலான பாரம்பரிய வர்த்தகத்துல நீங்க ஈடுபட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாம அமைப்பு சாரா துறையில் சுய வேலைவாய்ப்பு அடிப்படையில் நீங்க இந்த பிஎம் விஸ்வகர்மா அப்படின்றது கீழே நீங்க பதிவு செய்ய தகுதியுடையவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பதிவு செய்யற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 18 வயது வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி ஆயிருக்கணும். அண்ட் பயனாளி வந்து பாத்தீங்கன்னா அந்த தேதியில் சம்பந்தப்பட்ட வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும், பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும், ஆல்ரெடி அவங்க அந்த தொழில கண்டினியூ பண்ணியிருக்கணும். அண்ட் பதிவு செய்தல் மற்றும் இதே போன்ற கடன் அடிப்படையிலான திட்டங்களின் கீழ் கடன் பெற்றிருக்க கூடாது. ஆல்ரெடி நீங்க வேற எந்த ஒரு இதுலையும் நீங்க இது ரிலேட்டடா நீங்க கடன் வாங்கியிருக்க கூடாது. அண்ட் மத்திய அரசு அல்லது மாநில அரசு, எக்ஸாம்பிள் இந்த பிஎம் இஜிபி, பிஎம் ஸ்வாநிதி, முத்ரா போன்ற திட்டங்கள்ல கடந்த 5 ஆண்டுகள்ல எந்ததுலையும் நீங்க கடன் வாங்கியிருக்க கூடாது. அப்படி வாங்காம இருந்தாதான் நீங்க இதுக்கு எலிஜிபிள். ஸோ அதுக்கடுத்து திட்டத்தின் கீழ் பதிவு மற்றும் பலன்கள் ஒரு உறுப்பினருக்கு மட்டுமே அந்த குடும்பத்தில் கிடைக்கும். ஸோ அந்த குடும்பம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். இது குடும்ப அடிப்படையிலான ஒரு டிஸ்பர்ஸ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அதனால கணவன், மனைவி மற்றும் திருமணமாகாத குழந்தைகள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா குடும்பமா பண்றீங்க, ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு தான் இது வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அரசு பணியில் உள்ள ஒருவர் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் இதில் தகுதி பெற மாட்டார்கள் அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு.
இந்த திட்டத்துல 18 தொழில்கள் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த 18 தொழில்கள்ல சிலது வந்து பாத்தீங்கன்னா தச்சர், படகு தயாரிப்பாளர், அப்புறம் தங்கம், வெள்ளி கொள்ளர், அப்புறம் அது மட்டும் இல்லாம இரும்பு, உலோகம் இந்த கொள்ளர்களும் இதுல அடங்குவாங்க. அப்புறம் பூட்டு தொழிலாளி, சிற்பி, கல் செதுக்குபவரா இருக்கலாம், கல் உடைப்பவர்களா இருக்கலாம், மேஸ்திரி சொல்லக்கூடிய அந்த பெரிய கொத்தனாரா இருக்கலாம், அப்புறம் களிமண் இது செய்யக்கூடிய குயவரா இருக்கலாம், தேங்காய் நெசவாளர், அப்புறம் கூடை முடைபவர்கள், அப்புறம் பொம்மை சார்ந்து தயாரிக்கிறவங்க. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த பார்பர் முடி திருத்துபவர்கள், மாலை மேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை வந்து பூ கட்டுவாங்க இல்லையா, ஸோ அவங்க, அப்புறம் இந்த தையல்காரர், மீன்பிடி வலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஒரு 18 தொழில்கள் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். ஸோ இந்த 18 தொழிலில் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா நீங்களும் இதில் அடிப்படை தகுதியானவர்கள் அப்படின்றத முதல் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? ஸோ நீங்களும் இந்த தொழில்களில் ஏதாவது ஒரு தொழிலில் ஈடுபட்டிருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நான் சொல்லியிருந்த சில கண்டிஷன்ஸ்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கும் ஃபுல்ஃபில் ஆயிருந்தா நீங்களும் தயங்காம இன்னைக்கே அப்ரோச் பண்ணி உங்களுக்கான ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அடைய பாருங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் இன்க்ரீஸ் பண்றது, தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறதுக்கும் இது கண்டிப்பா ஒரு சிறந்த ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, சப்போர்ட் கொடுக்குறாங்க. நீங்களே ஒரு தொழில் வைக்க போறீங்கன்னா அதுக்கும் சப்போர்ட்டு, டூல்ஸ் வாங்குறதுக்கு அதுக்கும் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே கவர்மெண்ட் பண்ணி தராங்க. ஆல்ரெடி இந்த திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இதில் ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கும் தாமதிக்காம நீங்களே இன்னைக்கு பதிவு பண்ணுங்க. அண்ட் இது போன்ற சிறப்பான விஷயங்களுக்காக, சிறப்பான தகவலுக்காக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் போட்டு வச்சுங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.